வாழ்க வளம். ஆ, மகிழ்ச்சி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளம், வாழ்க வளம். நண்பர்களே, இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனை, நம் வாழ்வை கொண்டு செல்வதற்கு மிக மிக ஒரு தேவையான சிந்தனை. அதாவது நம்ம லைஃப்ல நிறைய ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்றோம். அது எல்லாவற்றிற்கும் தீர்வுக்காக மகான்கள் சில விஷயங்களை மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சிந்தனையை நாம் இன்னைக்கு சிந்திக்க போறோம். குறிப்பாக மகரிஷி அவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த சிந்தனை தான் மகரிஷியை தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் முதல் தலையாய சிந்தனையா வரும். இது ஆரம்பத்திலேயே நம்ம கொடுத்துருக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆரம்பத்திலேயே கொடுத்துருந்தா நீங்க எவ்வளவு வேல்யூவா புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இதை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்ப நம்ம கொடுக்கறது கொஞ்சம் ஆழமா நாம் இதை கொடுக்க நினைக்கிறோம். நீங்களும் முடிந்த வரைக்கும் இந்த ஒரு சிந்தனையை எந்த அளவுக்கு நீங்க கேட்டு சிந்திச்சு அதுல ஒரு தெளிவு பெற்று ஒரு உணர்வு பெற்று இந்த சிந்தனையை பயன்படுத்தினா மற்ற எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க பெற முடியும். அவ்வளவுதான், சிம்பிள் சொல்லணும்னா. ஆனா இது நீங்க நல்லா ஒரு ஆழமான ஒரு புரிதலோட நீங்க அதை கேட்கணும், சிந்திக்கணும். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், ரொம்ப சிரமம் ஒன்றும் இல்லை. பட் அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? ரைட் ரைட். நான் சென்ற வகுப்புல சொன்னேன், அதாவது எண்ணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறைவன் ஆற்றலாக மாற்றம் பெற ஒரு நிலைப்பாடு தான் எண்ணம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இறை சக்தியே மனிதனிடம் எண்ணமாக மலர்ந்து இருக்கிறது. அப்ப எண்ணங்கள் அப்படிங்கிறது இறை ஆற்றலுடைய பரிபூரண சக்தியை தன்னகத்தை கொண்ட ஒரு விஷயம். அந்த எண்ணத்தை யாரெல்லாம் சரியா பயன்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சாங்க. அது உடல் நோய்கள்ல இருந்து விடுபட்டாங்க, கேன்சர் போன்ற கொடிய நோய்கள்ல இருந்து கூட விடுபட்டாங்க மருந்து மாத்திரை இல்லாம. மனம் சார்ந்த பல பிரச்சனைகள் இருந்து விடுபட்டாங்க. குடும்ப உறவுகள், பொருளாதாரம், வாழ்வியல் என்று சகல துறைகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சூத்திரம் தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. எண்ணங்களை எப்படி கையாள்வது அப்படிங்கிறது. அப்ப அந்த எண்ணங்களை கையாள்ற முறை நமக்கு தெரியாததுனாலதான் நம்முடைய வாழ்க்கை சிக்கலாக நம்ம மாத்தி இருக்கிறோம். சரி, இப்ப அந்த எண்ணங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, அதாவது ஒரு எண்ணம் அது தனக்கும் பிறருக்கும் நன்மையே செய்யக்கூடிய எண்ணமா இருக்கும். அதுதான் எண்ணத்துல நல்ல எண்ணம், உயர்ந்த எண்ணம். அப்படி நம்ம முன்னோர்கள் யோசிக்கிறாங்க, இந்த மக்கள் எல்லா நலனையும் பெற்று வாழணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில சில விஷயங்களை ஆட் பண்றாங்க. அதுதான் பண்பாடு, கலாச்சாரம் என்ற அளவில்
பல்வேறு விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க. அதுல ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்தை நாம் இன்னைக்கு சிந்திக்க போறோம். நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எண்ணத்தினுடைய ஒரு பகுதி தான் நாம் இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய வாழ்த்தும் பயனும் அப்படிங்கிற ஒரு டாபிக். இது நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சிலர் அதை பயன்படுத்திட்டு இருக்கலாம். பட் ஆழமாக உணர்ந்து பயன்படுத்துறவங்க என்னை பொறுத்து ரொம்ப ரொம்ப குறைவு. சரிதானுங்களா? நான் நேற்று போன வகுப்புல சொன்ன மாதிரி காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ அப்படிங்கிற ஒரு வாக்கியம் அதற்குள்ள ஆயிரக்கணக்கான பொருளை உள்ள வச்சிருக்கு. அது நம்ம எந்த அளவுக்கு நீங்க ஆழமா பயணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது பலனை கொடுக்கும். கடலுக்குள்ள மேலோட்டமா போய் மீனை பிடிச்சிட்டு வர்றவங்களும் இருக்காங்க, அடி ஆழத்துல போய் முத்து எடுக்கிறவங்களும் இருக்காங்க. நான் இந்த தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அடி ஆழத்திற்கு சென்று அந்த முத்தை எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த ஒரு சிந்தனையில நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்க சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? சரி. அப்ப அந்த விதத்துல மகரிஷியோட இன்னொரு பேரே அமைப்பு பேரே அவர் வச்சது உலக சமுதாய சேவா சங்கம்னு வச்சாரு, மனவளக்கலை யோகான்னு வச்சாரு, இல்லைங்களா? தவ மையம் அப்படிங்கிறது எல்லாமே கூட பெருசா தெரியாது. வாழ்க வளமுடன் மன்றம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இந்த வாழ்த்து இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாவே ஃபேமஸ் ஆயிருக்கு. ஆனா அது தெரியாம நிறைய பேர் ஒட்டுறாங்க. தெரியாம பண்ணாலும் தெரிஞ்சு பண்ணாலும் நன்மை வர்றதுதான் இல்லைங்களா? பட் அதை உணர்ந்து சொன்னோம்னா அதுல இருக்கிற முழு பலனையும் அனுபவிக்க முடியும். மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு மகா மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றது ஒரு மகா மந்திரம். அது மந்திரம் என்னங்கிறத பத்தி எல்லாம் நான் பேசுறேன் இப்போ. சரிதானுங்களா? அப்ப அந்த வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு மகா மந்திரம். அப்போ அந்த மந்திரத்தை கொண்டு வாழ்க்கைக்கான எல்லா தேவைகளையும் நீங்க நிறைவேற்றி கொள்ள முடியும். அதுதான் வாழ்த்தினால் சாதிக்க முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லைன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. இயற்கைக்கு உடன்பட்ட அப்படி புரிஞ்சுக்குங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா வாழ்த்தி வாழ்த்தி சூரியன் மேற்குள் ஒதுக்கி வைக்க முடியுமானா அது கிடையாது. சரிதானுங்களா? அப்போ நம்ம வாழ்க்கைக்கு நாம் அடையக்கூடிய இயற்கைக்கு பொருந்தக்கூடிய சரிதானுங்களா எல்லா நன்மைகளையுமே நம்மால வாழ்த்தினால பெற முடியும். அப்ப அவ்வளவு ஒரு உயர்ந்த தத்துவத்தை நாம இப்ப பாக்குறோம். இப்ப வாழ்த்துனா என்ன, அது ஏன் நம்ம சொல்லணும், அதனால என்ன பலன் நமக்கு, சரிங்க, இது எப்படி சொல்லணும், சரிங்களா, சொல்றத முறையா சரியா சொல்லணும். அப்ப என்ன சொல்லை பயன்படுத்தி எல்லாம் வாழ்த்தலாம், யார் யாரையெல்லாம் வாழ்த்தலாம், இது எல்லாத்தையுமே நம்ம செய்ய போறோம். இப்ப வாழ்த்து அப்படிங்கிறது மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இது இறைவனோடு இறை ஆற்றலோடு இணைந்த ஒரு செயல். என்ன காரணம்னா, நீங்க நம்ம உங்களுக்கு மெடிடேஷன் பத்தி சொல்லியிருக்கிறோம், அந்த ஃப்ரீக்வன்சி பத்தியும் சொல்லியிருக்கிறோம். நீங்க ஒருத்தரை பார்த்து வாழ்த்துறது அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க நல்லா நினைக்கிறீங்கல்ல, அதுவே வாழ்த்து தான். சரிங்களா? ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சாலே அது பேர் வாழ்த்து தான். இப்ப இயற்கையில இந்த இறைத்தன்மை எப்படி இருக்குன்னா, எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இறைத்தன்மை. அப்படி வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ஒருத்தரை பார்த்து வாழ்க வளமுடன் அப்படின்னு நீங்க வாழ்த்துறீங்கன்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நீங்க ஒருத்தரை வாழ்த்தும் போது அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது நீங்க இரையாற்றல் கூட இணைஞ்சிடுறீங்க. சரிங்களா? இப்ப இந்த ஜூம்ல லிங்க் தொட்டு வந்தவங்க எல்லாம் எப்படி இந்த ஜூம்ல இணைஞ்சிருக்கீங்களோ அப்படி இந்த வாழ்த்து யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க இறை ஆற்றல் இணைஞ்சிருவாங்க. சரி, அவங்களே நினைச்சாலும் அதை விட்டு மீற முடியாது. அப்ப வாழ்த்து சொல்லுவது அப்படிங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறை ஆற்றலோடு இறையோடு இணைந்த ஒரு செயலை நீங்க செய்யறீங்க. அப்ப நீங்க போய் இறைவன் கூட இணைய வேண்டாம், இறை ஆற்றல் உங்களோட இணைஞ்சிரும். சரிங்களா?
அது உங்களை நினைத்து வாழ்த்தினாலும் சரி, யாரை நினைத்து வாழ்த்தினாலும் சரி, நீங்க வாழ்த்துறீங்க அப்படிங்கிறப்போ இறை ஆற்றலோடு நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு புரிதலோட நீங்க அதையே வாழ்த்து. சரிதானுங்களா? சரி. இப்போ வாழ்த்து அப்படிங்கிறது இவ்வளவு முக்கியம்னு சொல்றீங்களே, இதை நம்ம முன்னோர்கள் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? எப்பவுமே எந்த ஒரு தத்துவத்தையும் முன்னோர்களோட இணைச்சு நாம பார்த்தோம்னா, அந்த தத்துவத்துக்கு சக்தி, வேல்யூ அதிகம். அப்ப இந்த வாழ்த்து அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ரொம்ப அற்புதமா பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் மனித வாழ்க்கையில உயர்வதற்கு உச்சகட்டமா பயன்படுத்துறது இந்த வாழ்த்துன்னு கூட சொல்லலாம். பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்தோனையும் நம்ம எல்லாரும் போய் அந்த குழந்தைய வாழ்த்துறோம். நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வாழ்த்து தான். வேற ஒண்ணும் கிடையாது. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறதுக்கு பேரே வாழ்த்து தான். சரிதானுங்களா? ஒரு குழந்தை பிறந்தா வாழ்த்துறோம். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம்னா, எல்லாரும் சென்று அங்க வாழ்த்தி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறோம். அந்த குழந்தை கொஞ்ச நாள் ஆனோனையும் காதணி விழா வச்சா, அங்கேயும் வாழ்த்துறதுக்காக எல்லாரையும் அழைத்து அங்க ஒரு சிறப்பு செய்கிறோம். பெண் குழந்தைகளுக்கு பூப்பு நன்னீராட்டு விழா. அவங்க பருவம் அடையும் போது எல்லாரையும் கூப்பிட்டு வாழ்த்து குடுக்குறோம். இன்னும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு மனித வாழ்க்கையில மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது ஒண்ணு சரியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா, அவன் லைஃப்ல எல்லாமே சரியா அமைஞ்சிரும். அதனாலதான் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குடுத்தாங்க. ஏன்னா, வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லைன்னா, வாழ்க்கையே சரியில்லாம போயிரும். இது நம்ம எல்லாரும் அனுபவத்துல பார்க்கிற ஒண்ணு. ஆனா, அந்த வாழ்க்கை துணை அப்படி வர்றதுக்கு யாரு காரணம்னா, வாழ்க்கை துணை காரணம் இல்ல, நாம தான் காரணம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த விஷயம் எல்லாம் தெரியாது நமக்கு. அப்போ மகான்கள் என்ன பண்றாங்க? அந்த நம்மளுடைய கர்ம வினை எப்படி இருக்கு? அவங்களோட கர்ம வினை எப்படி இருக்கு? அப்படின்னா நமக்கு தெரியாது. பட் அந்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ஆன்மா கூட இணையறாங்க. அப்படி இணையும் போது அந்த பந்தம் பல ஆண்டுகளுக்கு தொடரக்கூடிய ஒரு பந்தம். அந்த பந்தம் சரியா இருந்தா தான் இந்த மனிதன் தான் எடுத்த அந்த வாழ்வினுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். அப்படி உணர்ந்த மகான்கள் அந்த பந்தத்தை சக்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திருமண விழாவிலையும் நம்ம என்ன பண்றோம்? நான் பல இடத்துல சொல்வேன். பல வருஷம் சேர்த்து சம்பாதித்து வைத்த அந்த பொருளை கூட ஒரு நாள் நிகழ்ச்சிக்காக செலவு பண்றதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு விதத்துல பார்த்தா தப்புன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு ஆடம்பரம் தேவையா அப்படின்னா, ஆடம்பரம் தேவையில்லை. ஆனா வாழ்த்து தேவை. சரிங்களா? ஒரு பழமொழி கூட தெரியும் உங்களுக்கு. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆக்சுவலா அதனுடைய உண்மையான பொருள் என்ன? 1000 பேருக்கு போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 பேருக்கு நீங்க போய் சொல்லி அந்த 1000 பேருடைய வாழ்த்தை வாங்கி அந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லுவாங்க. அதுதான் அதுல இருக்கிற உண்மையான அர்த்தம். அப்போ ஏன் 1000 பேருக்கு போய் சொல்லணும் அப்படின்னா, இந்த மனித மனம் இருக்கு இல்லையா? இந்த மனித மனதினுடைய அடித்தளத்தில் இருக்கிறது இறைவன். அப்ப நீங்க உங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இறை ஆற்றலிலிருந்து வரக்கூடிய எண்ணம். அப்ப உங்க மனதை அமைதிப்படுத்தி இறை ஆற்றலுக்கு அருகிலே நீங்க சென்று நீங்க ஒருத்தரை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து அலை அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் காப்பாக அமையும். அவங்களுக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் வளங்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறும். சரிங்களா? இதை உணர்ந்த நம்ம முன்னோர்கள் திருமணத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வாழ்த்தை பெறணும் அப்படின்னு ஒரு பண்பாட்டை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. சரிங்களா? அப்ப எல்லாருடைய வாழ்த்தையும் பெற்று அந்த தம்பதி தன்னுடைய வாழ்க்கையை துவங்கும் போது அவங்க வாழ்க்கையில எல்லா செல்வங்களையும் வளங்களையும் சிறப்பா பெறுவதற்கான வாய்ப்பை இயற்கை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அப்ப திருமண விழாவுல பல லட்சம் செலவு செய்து எல்லாரையும் வர சொல்லி நாம போய் கூப்பிடுறதே அப்படித்தான் கூப்பிடுறோம். சரிங்களா? நீங்க குடும்பத்தோட வந்து
மணமக்களை வாழ்த்தணும் அப்படிதான் சொல்றோம். சரிங்களா? யாரும் சாப்பிடறதுக்கு வாங்க, எல்லாரையும் பார்க்கறதுக்கு வாங்கன்னு சொல்றது இல்ல. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இன்னைக்கு எப்படி இருக்கு கல்ச்சர் அப்படின்னு நீங்களே பாருங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு கல்ச்சர் அப்படின்னா, ஆ போறோம். உண்மையாலுமே மகரிஷி அவங்க இந்த வாழ்த்தும் பயில சொல்லலைன்னா, கல்யாணத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னே எனக்கே தெரியல. போவோம், ஃபோட்டோ எடுத்துக்குவோம், சாப்பிடுவோம், வந்துருவோம். சொந்தக்காரங்க இருந்தா பேசுவோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு இந்த தத்துவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், அங்க போனா அந்த மணமக்கள வாழ்த்துறத தவிர வேற எதுவுமே நமக்கு தோன்றதில்ல. ஏன்னா, அன்றைய தினம் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அவங்க மொத்த வாழ்க்கைக்கான ஒரு பெரிய சிறப்பு நிகழ்வு நடக்குது. அந்த அன்னைக்கு அவங்களுக்கு குடுக்கக்கூடிய வாழ்த்து, அவங்க வாழ்நாள் முழுக்க காப்பாக இருக்கும், நன்மை செய்யுங்கிறதுனால, முழுக்க முழுக்க வாழ்த்துதல் மட்டும் தான் நம்ம மனசுல நடக்குது. புரிந்தவங்க, தெரிந்தவங்க கிட்ட. சரிதானுங்களா? அப்போ இந்த திருமணம் கூட இன்னைக்கு அது எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம்னே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு சூழல் ஆயிப்போச்சு. அப்ப வாழ்த்தும் அதே மாரி தான். இப்ப எவ்வளோ பேர் நம்ம போய் மனசார வாழ்த்துறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா இது தவறுன்னு சொல்லல. அவங்களுக்கே இது யாரும் சொல்லிக் குடுக்கல. நீங்க போறது வாழ்த்துறதுக்கு அப்படின்னா, அப்படி யாருமே சொல்லிக் குடுக்கல. அதனால போறோம், சாப்பிடுறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், வந்துர்றோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. சரி. அப்போ இந்த வாழ்த்த எவ்வளவு தூரம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரி. இந்த வாழ்த்த என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கொண்டு வாழ்த்தலாம் அப்படின்னா, பல்வேறு வார்த்தைகள நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. மவராசனா இருன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மவராசனா இரு, மவராசியா இருமான்னு. சரியாங்களா? 100 ஆண்டு காலம் வாழ்க, தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, இல்லையா? 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க, நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம்னு நீண்ட அந்த பாடல்கள் மூலமா வாழ்த்துறாங்க. எவ்வளவோ வாழ்த்து பாடல்கள், வாழ்த்து கவிகளை இயற்றி வச்சிருக்காங்க. சரிதானுங்களா? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டுகள் இறைவனையே வாழ்த்தக்கூடிய ஒரு தன்மையை நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப மகரிஷியும் பார்க்குறாங்க. இதுல ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த மந்திரங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு தனி சப்ஜெக்டாவே எடுக்கலாம். சிம்பிளா நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ. இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க வாய்விட்டு ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் போது, அதற்கு ஒரு அதிர்வுகள் கிரியேட் ஆகும். சரி, ரொம்ப சயின்ஸா சொல்லல. சிம்பிளா நான் சொல்றேன். நான் இப்ப பேசுறப்பவே என்னோட வார்த்தைகள்ல இருந்து ஒரு அதிர்வுகள் கிரியேட் ஆகும். இந்த அதிர்வுகள் இந்த பிரபஞ்சத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அப்போ எந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தினா, எந்த மாதிரியான அதிர்வுகள் கிரியேட் ஆகும், அது எந்த மாதிரியான நன்மைகளை உங்களுக்கு செய்யும் அப்படிங்கிறத பொறுத்து கண்டுபிடிக்கப்பட்டவை தான் மந்திரங்கள். சரிங்களா? இவ்வளவுதான் ஷார்ட் ஃபார்ம். மந்திரம்னா என்ன? சரிங்களா? வார்த்தைகளுடைய ஆற்றலை பயன்படுத்தி பிரபஞ்ச சக்தியோடு இணைத்து நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வங்களையும், வளங்களையும் பெறுவதற்கான ஒரு மிகச்சிறந்த நுட்பம் மந்திரங்கள். சரிங்க. இது பீஜாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 52 எழுத்துக்கள். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த வங், சங், டங், ரிங் நம்ம மகரிஷி அவங்க அந்த சர்வவசிய தனாகர்ஷண சங்கல்பத்துல அந்த மந்திரங்கள்ல பெருவாரியான மந்திரங்கள அதுல பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த இந்த மந்திரங்களுக்கு இந்த பீஜாட்சர மந்திரங்களுக்கு தனியா பொருள் கிடையாது. அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது சில அதிர்வுகள் கிரியேட் ஆகும். அந்த அதிர்வுகள் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி உண்டு. இப்ப நீங்க நமச்சிவாய அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மாதிரியான சக்தி கிரியேட் ஆகும். சிவாய நம அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேற விதமா சக்தி கிரியேட் ஆகும். சரிங்களா? வய நமசின்னு சொன்னீங்கன்னா, வேற விதமா சக்தி கிரியேட் ஆகும். இது நீங்க சைவ சித்தாந்தம் போய் இதை பத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய இதுக்கான விளக்கங்கள் குடுத்திருப்பாங்க. இப்ப பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மந்திரங்கள் அதை உச்சரிக்கும்போது, உங்களுடைய உடலிலிருந்து ஒரு அதிர்வலை உற்பத்தியாகி, உங்க உடலுக்குள்ள டிராவல் பண்ணி பிரபஞ்சத்துல டிராவல் பண்ணும். சரிங்களா? அப்போ அதுல நன்மை செய்யக்கூடியத நம்ம முன்னோர்கள் ஆய்வு செய்து, சிந்தித்து, பல ஆண்டுகள் அ அந்த
அதை பற்றி ஆழ்ந்த ஒரு நுட்பத்தோடு நமக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதுல ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய, கோவிந்தான்னு சொன்னாலும், அரோகரான்னு சொன்னாலும், அல்லேலூயான்னு சொன்னாலும், ஆமன்னு சொன்னாலும், அல்லான்னு சொன்னாலும், இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூலாதாரத்தில் இருக்கிற அந்த குண்டலினி சக்தியை துரியத்துக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு நுட்பம். இந்த மந்திரங்கள்ல இருக்கிற ஒரு பெரும் சிறப்பு. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு வந்து இயற்கையில் அமைஞ்சிருக்கு. அது நீங்க மந்திரங்கள பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். சரிங்களா? இப்ப இஸ்லாத்துல ஒரு விஷயம் சொல்லுவான். யார பார்த்தாலும் சலாம் அலைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து சொல்றத நீங்க பார்க்கலாம். அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. சரிங்களா? நபிகள் என்ன சொல்றார்? உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சரிங்களா? உங்களோட லைஃப்ல எப்பவுமே அமைதியும் சமாதானமும் நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அப்படிங்கிறது தான் சலாம் அலைக்கும் அப்படின்னு. சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்லுவாங்க வலைக்கும் சொல்றது நீங்க பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் சமாதானம் உருவாகட்டும். சரிங்களா? அப்போ அஹ், நம்ம இதை வந்து ஒவ்வொரு மதத்திலையுமே உணர்ந்திருக்கிறாங்க. அதுதான் முக்கியம். இன்னைக்கு வந்து நம்ம மதங்களா நிறைய பிரிஞ்சிட்டோம். மனுஷன் வந்து எதற்காக படைக்கப்பட்டானோ, எதை உணர்வதற்காக படைக்கப்பட்டானோ, அதை வைத்துக்கொண்டே வந்து மனிதன் வந்து இன்னைக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறான். அதுதான் உண்மை. அப்போ ஆனா எல்லா மதத்தினுடைய மகான்களும், குருமகான்களும் அந்த வாழ்த்து தத்துவத்தை ஆழமாத்தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. சரிதானுங்களா? நம்ம கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றோம், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றோம். சரிதானுங்களா? எல்லா பண்டிகைகள்லையும் நம்ம வாழ்த்து சொல்றோம். பொங்கல், ரம்ஜான், சரிதானுங்களா? தீபாவளி, இன்னும் எல்லா நாடுகள்லையும் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றோம், சுதந்திர தினம் வாழ்த்து சொல்றோம், குடியரசு தின வாழ்த்துக்கள் சொல்றோம். சரிதானுங்களா? அப்போ எங்கேயுமே வந்து பரவி கிடக்குது இந்த வாழ்த்து. இன்னும் ஒரு படி மேல போய் கடவுள் வாழ்த்து. சரி, திருக்குறள் முதல் கொண்டு எல்லா அறநூல்கள்லையும் முதல் தொகுப்பா இருக்கிறது கடவுள் வாழ்த்து. தமிழ் தாயை வாழ்த்துறோம். தேசிய கீதம் அப்படிங்கிறது இந்தியாவை நம்ம வாழ்த்தக்கூடியது. சரிதானுங்களா? அப்போ திருவாசகத்துல சிவபுராணம் மிக ஒரு சக்திமிக்க ஒரு மந்திர தொகுப்பு அது. சரிதானுங்க? நம்ம கர்ம வினைகளை எல்லாம் போக்கக்கூடிய ஆற்றல் அதுல இருக்குதுன்னு முன்னோர்கள் சொல்றாங்க. ஆனா அது பொருள் புரிஞ்சு சொல்லணும். எல்லா இடத்துலயுமே இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பொருள் புரியாம சொல்றது அப்ப நமக்கு பிரச்சனை. இப்ப அவரே என்ன தொடங்குறாங்க? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்வுன்னு கடவுளையே வாழ்த்தி அங்க பாடுறோம். சரிதானுங்க? பெரிய புராணம் இப்படி எல்லா இதுலயும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாழ்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்போ இந்த வாழ்த்துல ஒரு அதிகபட்சமான சக்தி என்ன இருக்கிறத உணர்ந்த நமது முன்னோர்கள் அதைய அற்புதமா லைஃப்ல பயன்படுத்துறாங்க. இத மகரிஷி பாக்குறாங்க. மகரிஷிக்கு என்னன்னா, நம்ம எல்லாம் சீக்கிரம் இறையுணர்வை பெறணும், சீக்கிரம் பிரச்சனையில இருந்து விடுபட்டு வரணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய தாக்கம் கொண்டவர் மகரிஷி. மகரிஷி என்ன பண்றாங்க? ஆஹ் இந்த வாழ்த்தை யோசிக்கிறாங்க. இது எப்பாவது ஒண்ணுதான் நமக்கு கிடைக்குது. குழந்தை பிறக்கிறப்ப, கல்யாணத்தப்பன்னு ஒவ்வொரு பர்த்டேக்கும் வாழ்த்து வாங்கலாம். இல்ல அப்படித்தானே வாழ்த்து வாங்க முடியும். ஆனா இந்த வாழ்த்துக்கு அதிகப்படியான சக்தி இருக்கிறத அவங்க வந்து உணர்றாங்க. அப்ப இந்த வாழ்த்தை வந்து மக்களுக்கு வந்து பயன்படுத்தணும். ஃபுல் ஃபுல் ஃபிளட்ஜ்டா அந்த வாழ்த்தை அவங்க வந்து பயன்படுத்தினாங்கன்னா அவங்க லைஃப்ல நிறைய நன்மை நடக்கும்னு கண்டுபிடிச்சு, அப்ப எப்பயாவது ஒரு நாள் சொல்றதை விட்டுட்டு ரெகுலரா இதை சொல்ல முடியுமா, சொல்ல வைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சதனோட விளைவு தான், சரிங்களா, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தக்கூடிய ஒரு மகா மந்திரம்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அப்போ பிறர் நலமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட நாம சொல்லக்கூடிய ஒரு ஒலிக்கு பேரு தான் வாழ்த்து. சரிங்களா? மற்றவங்க நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக நாம சொல்ற ஒரு
சொல்லுக்கு பேரு வாழ்த்துன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப மகரிஷி அவங்க இது பல பல ஆண்டுகள் அவருடைய கனவு என்னன்னா, உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு மகரிஷி நினைச்சதுல, அவருக்கு கிடைச்ச இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகா மந்திரம்னா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே மன்னிக்கணும். ஆடு கொஞ்சம் கத்துது பக்கத்தால. சரிங்களா? ஓகே. சரி. இயற்கையோட இயற்கையா தான் இருக்கோம். அதனால உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்காது. சரி கேட்டுக்கலாம். அப்போ மகரிஷி என்ன சொல்றாங்க? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு மகா மந்திரத்த இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் உருவாக்கி குடுத்துருக்காங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே மந்திரமே போதும். நம்ம அத பண்ணணுமா, இத பண்ணணுமா, எத பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்கலாம் நீங்க எதையும் பண்ண வேண்டாம். சரிங்களா? நீங்க ஓய்வா இருக்கிறப்போலாம் உங்க மனதுல எப்பவுமே இந்த மந்திரத்த மட்டும் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா போதும். சரிதானுங்களா? இந்த ஒரு மந்திரமே உங்க வாழ்க்கைக்கு போதும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரிங்களா? அப்ப இந்த வாழ்க வளமுடன் சொல்றாரே, நெறைய பேருக்கு இது அர்த்தமே தெரியாது. பட் ஆனா எல்லாருமே சொல்றோம். தப்பு கிடையாது. சரிதானுங்களா? தண்ணீங்கிறது வந்து அ என்ன, ஏது அப்படின்னு தெரிஞ்சுட்டு குடிச்சா தான் தாகம் தீரணும்னு இல்ல. சரிதாங்க. குடிச்சா தாகம் தீருது. ஆனா, அதை கொஞ்சம் நுட்பமா தெரிஞ்சுக்கிட்டா, இன்னும் ஆழம் இல்லைங்களா? ஒரு பொருளோட சரியா பயன்படுத்துவீங்க. நம்ம வேல்யூ தெரியலைன்னா, அது வேஸ்ட் பண்றோம். அதான் நம்ம லைஃப்ல நடக்கிறது. நம்ம மனித வாழ்க்கையோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா, அந்த வாழ்க்கைய நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். ஒரு கணவரோட வேல்யூ, ஒரு மனைவியோட வேல்யூ, ஒரு குழந்தையோட வேல்யூ சரிதாங்க. அப்ப எல்லாத்தோட வேல்யூ தெரியிற வரைக்கும், அது நம்ம வந்து சரியா பயன்படுத்த மாட்டோம். அது துன்பம் தான். அப்ப வாழ்க வளமுடன் சொன்னா என்ன அர்த்தம்? அது முதல் தெரியணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பேறுகளையும் பெற்று, சரிதானங்க. நீங்கள் இனிதாக, மகிழ்வாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழ வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிறதுக்கான பொருள். சரியாங்களா? வளம் அப்படிங்கிற சொல் வந்து மிக அற்புதமான ஒரு சொல். அது மகரிஷி கூட சொல்லுவாங்க. உங்க வண்டவாளத்த தண்டவாளம் ஏத்திருவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட நெறைய பேர் பேசுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? உன்ற வண்டவாளம் எனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் பேசுவோம் இல்லையா? வண்டவாளத்த தண்டவாளம் ஏத்திருவேன்னா என்ன அர்த்தம்னா, வண்டவாளம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. உன்னுடைய வேண்டல் என்ன? உன்னுடைய வளம் என்ன? வேண்டல்னா நீ கேட்கறது. உன்கிட்ட இல்லாதது. வளம்னா உங்கட்ட இருப்பது. சரிதானே? உன்னோட வேண்டல் என்ன? உன்னோட வளம் என்னன்னு எனக்கு தெரியும். சரிதானுங்களா? அதுதான் வண்டவாளம். வேண்டல் வளம் பிற்காலத்துல வண்டவாளமா மாறிடுச்சு. எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிருவேன். சரிதானே? உங்கட்ட என்ன இருக்கு, இல்லை. அப்ப வளம் அப்படிங்கிறது செல்வங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மொத்தமா வளம்ங்கிறது 16 செல்வங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்ப உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் 16 செல்வங்களையும் பெற்று நீங்க சிறப்பாக இனிதாக வாழணும் அப்படின்னு நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் போய் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. போனோனே பார்த்தோனே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற வேண்டிய 16 செல்வங்களையும் பெற்று நீங்கள் நிறைவாக மகிழ்வாக வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொருத்திட்டையும் பேச முடியுமான்னு முடியாது. அப்ப அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் மகிழ்ச்சி என்ன சொல்றாருன்னா வாழ்க வளமுடன். அப்ப வாழ்க வளமுடன் நீங்க ஒருத்தரை பார்த்து சொல்லும்போது உங்க மன உணர்வு எப்படி இருக்குன்னா அவரோட வாழ்க்கையில எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று சிறப்பாக வாழணும், நல்லா வாழணும்னு நீங்க நினைச்சு சொல்லணும். அதுதான் முக்கியம். ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா நான் கண்கூட பாக்குறது எல்லாத்துக்கும் வாழ்க வளமுன்னு சொல்றோம். ஆனா அதுல உணர்வு இல்லாம சொல்றோம். சரிதானுங்களா? உணர்வு இல்லாம சொல்றோம். அப்ப உணர்வு இல்லாம சொல்லும்போது அந்த மந்திரம் பலிக்கிறது இல்ல. அப்ப அதுதான் நாம பண்ற மிகப்பெரிய விஷயம். தவறு. சரிதானுங்களா? நான் இந்த வாழ்த்து மயம் பேசுறப்ப உங்களுக்கு அடுத்த வகுப்புல பேசுறேன். எவ்வளவு மிராக்கிள்ஸ் வந்து நடந்திருக்கு. என்னென்ன நோய்களை நம்ம வாழ்த்தி குணப்படுத்தி இருக்கிறாங்க. சரி சயின்டிஃபிக் உங்களுக்கு ப்ரூஃபோட நான் அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு சொல்றேன்.
சரிங்களா? அப்போ அவ்வளவு பெரிய சக்தி கொண்ட ஒரு மந்திரத்தை நம்ம கையிலேயே வச்சிருக்கிறோம். பட் அதைய பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை போக்க நமக்கு தெரியல. அதுதான் ஓப்பனா சொல்லணும். சரி, இன்னைக்கு வந்து காலம் கருதி நான் இதோட நிறைவு செய்யறேன். சரிங்களா? நீங்க அதுக்காக நாளான்னைக்குல இருந்து அதை சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு உலகில் மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு மந்திரம். சரிங்களா? அப்போ அதை வந்து நீங்க இன்றிலிருந்தே நல்லா பயன்படுத்த தொடங்குங்க. முதல் உங்களை நினைத்து நீங்க வாழ்க வளமுடன் சொல்லுங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் எனக்கு இது வேணும், அது வேணும். அ ஆனா பாசிட்டிவா நினைக்கிறதா, நெகட்டிவா நினைக்கிறதா? நான் வந்து சில விஷயத்த பாசிட்டிவா, நெகட்டிவா மாத்தி வச்சுட்டேன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமா? சரிங்களா? அ எ நாம ஒண்ணு சொல்லுவோம். இறைவன் வந்து நீ நினைச்சீன்னா அதையும் குடுப்பாரு. ஆனா உனக்கு இயற்கையா என்ன வரணும்னு ஒண்ணு இருக்குதோ, அது கூட அது வந்து முரண்பாடு ஆயிரும். உதாரணத்துக்கு இறைவன் வந்து உங்களுக்கு வந்து ரூ. 1,00,00,000 குடுக்கலான்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்க கர்மா படி. ஆனா நீங்க போய் அங்க ரூ. 5,00,000 வேணும்னு ஏதாவது கேட்டுருப்பீங்க. அப்ப இறை ஆற்றலுக்கும் உங்களுக்கும் பெரிய முரண்பாடு வந்து சரிதானுங்களா? முரண்பாடு வந்து. அது ஒண்ண குடுக்கலான்னு நினைக்கும். நீங்க ஒண்ண பெறலான்னு நினைப்பீங்க. மகரிஷி கூட சொல்லுவாங்க, இந்த கல்யாணத்துக்கு நல்ல மாப்பிள்ளையா, நல்ல பொண்ணா வேணும்னு மட்டும் கேளுங்க. இப்படித்தான் இருக்கணும், இவங்க தான் இருக்கணும்னு ரொம்ப வந்து அதை வந்து பர்ட்டிகுலர் பண்ணாதீங்க. சரியாங்களா? பர்ட்டிகுலர் பண்ணுனீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு இயற்கை ஒண்ணு நடத்தணும்னு இருக்கும். ஆனா நீங்க வேற ஒரு நபரையோ, ஒரு நீங்க எதிர்பார்த்து போனீங்கன்னா, பர்ட்டிகுலர் கிடைச்சிரும். குறிப்பிட்ட நபரை நீங்க நோக்கி போனீங்கன்னா, நபர் கிடைச்சிருவாரு. ஆனா உங்க வாழ்க்கையே மொத்தமா மாறி நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்க அதனால பல துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கான சூழல்ல நீங்க தள்ளப்படுவீங்க. இப்படி நம்ம லைஃப்ல நெறைய பேர் நாமே ஆப்பு வச்சுக்கிட்டவங்க இருக்கோம். சரி விடுங்க. அது நடக்கும்னு இருக்கு நடந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு வந்து வேண்டுறதுக்கு கூட தெரியாதுங்க. தப்பு தப்பா வேண்டி வச்சிருக்கோம். அது நமக்கே வந்து பிரச்சனையா வந்துரும். அதனால நீங்க உங்களை நினைத்து, நான் என்னை நினைத்து, நாம் நம்மை நினைத்து ஒரே ஒரு விஷயம். வாழ்க வளம். அது மட்டும் சொல்லிட்டு வாங்க. ஏன்னா இந்த வாழ்க வளமுடன் நீங்க சொல்லிட்டாலே, நமக்கு என்ன தேவையோ, அத வந்து இயற்கை வந்து தானாகவே செய்து குடுத்துரும். சரிதானுங்களா? அப்ப இந்த ஒரு மந்திரத்த நீங்க இன்னையிலிருந்து தொடங்குங்க. சரிங்களா? இன்னையிலிருந்து தொடங்கி கொஞ்சம் சின்சியரா பண்ணணும். எப்படி நீங்க காலையில உடற்பயிற்சி, காய்கள் தியானம் இது எல்லாமே பண்றீங்களோ, அப்படி வாழ்த்தையும் கொஞ்சம் உணர்வு பூர்வமா நீங்க ஓய்வா இருக்கிற நேரங்கள்ல, சும்மா இருக்கிற நேரங்கள்ல எல்லாம் முதல்ல உங்கள நல்லா வாழ்த்துங்க. அதுக்கப்புறம் மத்தவங்கள வாழ்த்தி திருத்தலாம். அதெல்லாம் 2வது. சரிங்களா? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம தான். அத புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல வர்ற எல்லா நல்லதுக்கும், உங்க லைஃப்ல வர்ற எல்லா கெட்டதுக்கும் காரணம் நம்ம தான் அப்படின்னு நீங்க முதல் புரிஞ்சுக்கிட்டாலே, நீங்க பெரிய ஞானி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சரிதானுங்களா? அப்ப என்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் நல்லா இருக்கணும். என்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து, என்னுடைய ஆன்மா தூய்மை அடையணும். கருமையும் தூய்மை அடையணும். அப்ப அதற்கு நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை, நம்மை நாமே எப்பவுமே, எப்பவுமே இது வந்து ஒரு சுயநலம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை நானே வாழ்த்துறது சுயநலமானா சத்தியமா கிடையாது. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய உலகின் மிகச்சிறந்த அறம். சரிதாங்களா? அப்ப உங்களை நீங்களே வாழ்த்திட்டே வாங்க. இந்த வாழ்த்துனால இன்னும் என்ன பலன் இருக்குதுன்னு நான் இன்னும் சொல்றதுக்கு ஆரம்பிக்கல. சரிங்களா? அடுத்த வகுப்புல உங்களுக்கு வந்து தெளிவாயிரும். அடுத்த வகுப்பு ஆக்சுவலா தியானத்த கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ள 1 மணி நேரம் நான் இத பத்தி விளக்கம் குடுப்பேன். அதுல நெறைய விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் இருக்கும். அது எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு இந்த வாழ்த்தினுடைய ஆற்றல் புரியும். அதுக்கப்புறம் நீங்க அதைய முழுசா பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான சூழல்ல நீங்க வந்துரலாம். சரிதானுங்களா? நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளத்த எல்லாத்தையும் கூட நீங்க நோட் பண்ணி வைங்க. அது உடல்நல பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், உறவு மைனம் குடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் இதை நல்லா பண்ணிட்டு வாங்க. அது எப்படி பண்றதுன்னு நான் பின்னாடி சொல்றேன். அந்த 21 நாளுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு ப்ரூஃபா நீங்களே வந்து சொல்லணும். நீங்க சொன்னதால இதெல்லாம் மாறியிருக்கு. ஏன்னா, இன்னைக்கு சமுதாயத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னா, எல்லாத்துக்குமே ப்ரூஃப் தேவைப்படுது. சரி, இன்னைக்கு காலையில கூட நெறைய பேர் அந்த வாட்டர பிளஸ் பண்ணி
குடிக்கிறதுனால எங்க வீட்டுல அவ்வளவு மாற்றம் வந்ததுன்னு ஒரு அம்மா சொல்றாங்க. சளியே பிடிக்கல மார்கழி மாதம் முழுக்க. எல்லாருக்குமே, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அதுல ஒரு பெரிய பெனிஃபிட். நீங்க ஒருத்தர் பயிற்சி பண்ணி வாழ்த்தி கொடுத்தாலும் அந்த வாழ்த்தினுடைய ஆற்றல் உங்க குடும்பத்தை உறுப்பினர்கள் எல்லாருக்கும் போய் சேரும். அவங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரும். சரியாங்களா? சரி, நம்ம அதை சிறப்பா பண்ணுவோம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அடுத்த வகுப்பு கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க. சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்வோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்த ஒரு நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்று மாலை ஒரு சிறப்பு சிந்தனை உரை. ஒரே நிமிஷம் கட் பண்ணிக்கிறேன்.